சரி, ஏற்கனவே குரு 12ஆம் வீட்டில் இருக்கிறார், சனி 9ஆம் வீட்டில் இருக்கிறாரு. அதனுடைய இம்பேக்ட் ஏதாவது இருக்கிறதா அப்படின்னு கேட்டால் நெகட்டிவாக ஒன்றும் இல்லை. முதல் செக்மெண்ட்ல ரொம்ப நல்ல பண வரவும், அதே போன்று வெளிநாடு வாழ்க்கையும், பிறகு புதிதாக நட்புகளையும் நம்ம சம்பாதிப்போம். அப்போ ஒரு பெரிய கான்ஃபிடென்ட்டாக இருப்போம். அதனால முதல் செக்மெண்ட்ல பர்சனாலிட்டி இமேஜ், நம்மளுடைய கான்ஃபிடென்ட் எல்லாமே பக்காவாக இருக்கும். 2வது செக்மெண்ட்ல தேவையில்லாத பயங்கள் இருக்கும். தேவையில்லாத பயம்னு நான் சொல்லிட்டேன். அப்படின்னா என்ன காரணம் அங்கே ஒன்றும் கிடையாது. எதை பற்றின பயங்கள் வரும் அப்படின்னா ஃபினான்ஸ் மேட்டரை பற்றி, அதே போல் பேர் கட்டுடுமோ அப்படிங்கிற சில விஷயங்களை பற்றி. நம்ம எங்கேயாவது போய் யாருக்கிட்டையாவது போய் ஏதாவது வம்பு பண்ண போகிறதில்ல. ஏதாவது ஒன்று நம்ம ஆர்கியூ பண்ணி அது தவறாக இது பண்ணி ஐயோ அதனால் இது பெரிய பிரச்சனை ஆகிடுமோ அப்படின்னு ஒரு பயம் கலந்த விஷயங்கள் அந்த 7 மாதமும் ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்துடும். அதுக்கு என்ன பண்ண வேண்டும் அப்படின்னாக்கா, கடகராசி அன்பர்கள்